ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பீச் ஸ்டைல் மசாலா வேர்க்கடலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் நம்ம ஏற்கனவே 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை வேர்க்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், கையில் நசுக்கி காட்டுறேன். நல்லா உடையிற அளவுக்கு இருக்குது. இப்போது இது நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போது இது கூட கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுருங்க. 5 விசில் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 5 விசில் முடிஞ்சிருச்சு. ஸ்டீமும் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். கடலை நல்லா வெந்திருக்கு. இப்போது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கடலையை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்ததாக மசாலா கடலை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இது தாங்க. வாங்க என்னென்னு சொல்லிட்டு ஒன்றா பார்த்துருவோம். முதல்ல இது வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கடலை. அடுத்ததாக துருவி வச்சுருக்க கேரட். அடுத்ததாக மாங்காவை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கின வெங்காயம். அடுத்ததாக பொடியாக நறுக்கின தக்காளி, அரை எலுமிச்சம்பழம். அப்புறம் இது ஓமப்பொடி. உங்களுக்கு தட்டை பிடிக்கணும், தட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு. நம்ம உப்பு கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். தேவைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கடலையை சேர்த்துக்கலாம். கடலை சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஊற வைக்கும்போது கொஞ்சம் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட துருவன கேரட், இதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவு போட்டுக்கலாம். அடுத்ததாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம் ரொம்ப நைஸாக அரிய வேணாம், நல்லா கடித்து சாப்பிட்ற மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க மாங்காய். இப்போது மாங்காய் சீசன், ஸோ மாங்காய்லாம் தாராளமாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே அந்த கடலையில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது கடைசியாக ஓமப்பொடியை சேர்த்துக்கலாம். ஓமப்பொடிக்கு பதில் நீங்கள் தட்டை, வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மசாலா வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. மேலே டாப்பிங்ஸ்க்கு உங்களுக்கு என்ன வேணுமோ, மாங்காய், கேரட், வெங்காயம், தக்காளி என்ன வேணுமோ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.